இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் தொடக்க நாள் இந்த நாளை இறைவனின் அன்னையாகிய தாய் கன்னிமரியாள் என்று திருச்சபை சிறப்பிக்கின்றது. இந்த ஆண்டு முழுவதையும் நாம் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்தவர்களாக இன்றைய நாள் சிந்தனைக்குள் நாம் செல்வோம். மரியா இறைவனின் தாய் என்று பார்க்கும் முன்பு தாய் என்பவள் யார்? நாம் எல்லாரும் குழந்தைகளாக இந்த உலகில் பிறந்திருக்கின்றோம். ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாயினுடைய இரத்தத்தையும் உணவையும் எடுத்துதான் உடலை உருவாக்கி அந்த உடல் இந்த உலகிற்கு வெளியே வருகிறது. ஆக நாம் நம்முடைய தாயினுடைய உடலும் இரத்தமுமாக இருக்கின்றோம் என்பதுதான் இதனுடைய அடிப்படை அடையாளம். ஆக இந்த உலகம் தொடர்ந்து இயங்க வேண்டுமென்றால் தாய் என்பவள் இந்த உலகிற்கு அவசியம். தாய் என்பவள் உலகம் இயங்குவதற்கு ஒரு கருவியாக இருக்கின்றாள். ஒருவேளை இந்த உலகில் இருக்கின்ற பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டால் மனித இனம் அழிந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே தாய் என்பவள் போற்றப்பட வேண்டியவள், மதிக்கப்பட வேண்டியவள். இங்கே ஒரு கேள்வி வருகிறது, உங்கள் தாயை நீங்கள் மதிக்கிறீர்களா? உங்களில் எத்தனை பேர் உங்கள் தாயை மதிக்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய தாயை உதாசீனப்படுத்துகிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் உங்கள் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டிருக்கிறீர்கள்? நமக்கு வாழ்வு கொடுத்தவர்களை நாம் பாராட்ட வேண்டும், மதிக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் அவர்களை வேதனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றோம், துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றோம் என்பது யதார்த்தமான ஒன்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில்தான் மரியா இறைவனின் தாய் என்று நாம் சிந்திக்கின்றோம். அன்னை மரியாள் ஒரு தாயாக இருக்கின்றாள். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அவர் ஆண்டவரின் தாய் மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் தாயாக, பாதுகாப்பு கவசமாக இருக்கிறாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆண்டவரின் தாய் என்ற வார்த்தை எங்கு புலப்படுகிறது? லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 43 பார்க்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சொல்லுகின்றார், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆக ஆண்டவரின் தாய் என்பது எலிசபெத்துக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் மரியா கருவுற்றிருப்பது கூட எலிசபெத்துக்கு தெரியாது. செய்திகள் கொடுக்கப்படவில்லை, யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மரியாவுடைய அந்த வருகையை பார்த்தவுடனே இந்த வார்த்தையை சொல்லுகின்றார் என்றால் இது ஆண்டவரால் திட்டமிட்டு அந்த வார்த்தை செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், இறைவன் இந்த உலகில் வருவதற்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த பெண் தான் மரியா. அந்த மரியா இந்த உலகில் முதல் நற்கருணை பேழையாக இருக்கின்றார். ஏனென்றால் இன்று நாம் ஒவ்வொரு ஆலயங்களிலும் நற்கருணை பேழை வைத்திருக்கின்றோம். என் காரணம் என்ன? இயேசு உடலாகவும் இரத்தமாகவும் அங்கு இருக்கின்றார் என்ற ஒரு அடையாளம். ஆனால் முதலில் அவர் மனித உருவம் எடுத்த பொழுது எந்த கருப்பையில் 9 மாதங்கள் இருந்தால் என்றால் அன்னை மரியுடைய கருப்பை. அப்படி என்றால் அது முதல் நற்கருணை பேழை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதேபோன்று இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது சொன்ன வார்த்தை, இதோ உன் தாய் என்று யோவானிடம் சொல்லுகின்றார். தன்னுடைய தாயை யோவானுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து கவனிக்க சொல்லுகின்றார். அதேபோன்று யோவானிடமும் மரியாவை ஒப்புக் கொடுத்து அவரை கவனிக்க சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, என் தாய் என்று இயேசு உரிமையாக கூப்பிடுகின்ற ஒரு நபரை நாம் உதாசீனப்படுத்தலாமா? தாய் இல்லாமல் மகன் உண்டுமா? ஒரு சிலர் சொல்லலாம், நாங்கள் நேரடியாக ஆண்டவரிடத்திலே ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கலாம். ஏன் ஆண்டவர் நேரடியாக இந்த உலகிற்குள் வர வேண்டியதானே? ஏன் ஒரு பெண் மூலம் இந்த உலகிற்குள் வந்தார்? ஏன் ஒரு தாயை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவர் எப்படியெல்லாமோ இந்த விடுதலையை கொடுத்திருக்கலாமே. ஆனால் ஒரு தாயை தேர்ந்தெடுத்து இந்த உலகிற்குள் வந்திருக்கின்றார் என்றால் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. அன்னை வழியாக பல காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள, எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னையை கடவுளாக போற்றுங்கள் என்று நான் சொல்லவில்லை. மாறாக அன்னை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் கொடுப்போம்.
அன்னையை நமக்காக பரிந்துரை செய்ய சொல்லலாம். காரணம் என்ன? அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய மகனின் அருகில் இருக்கக்கூடியவர்கள். இறந்த லாசரையே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழச் செய்தார். தன்னுடைய நண்பனுக்கு அவ்வளவு செய்கின்ற பொழுது தன்னை ஈண்டெடுத்து தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருப்பாரா? அப்படி கொடுத்திருக்கிறார் அல்லவா? அப்படி அவர் கொடுத்திருக்கின்ற பொழுது நாம் கொடுக்காமல் இருப்பது நல்லதா? ஆகவே அன்னைக்கு தகுந்த மரியாதையை கொடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் அன்னையினுடைய பரிந்துரை நமக்காக இருக்கவும், அவர் நமக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும், இயேசுவின் வழியாக இயேசுவிடமிருந்து அருளையும் ஆற்றலையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சக நண்பர்களுக்கும் நம்மோடு இருக்கின்ற மற்ற சமூகத்தையும் சமயத்தையும் சார்ந்த அனைவரும் அன்னை மரியாள் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற இந்த நாளில் அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம்ம ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.